ஹலோ காய்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியுமா? மலேசியாவில் ஒரு மாலில் இருக்கோம். இந்த மால் எங்கே இருக்குது அப்படின்னா, இது வந்து மலேசியா ஊமுத்தமான்னு சொல்லுவாங்க. அதாவது டாமன்சரான ஒரு ஏரியா இருக்குது. இந்த மாலை வந்து ஆசியாவிலே பெரிய 2வது மால்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கப்புறம்லாம் பெரிய மால் வந்துருச்சு மலேசியாவில். ஆனால் இந்த மால் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. இதை சுற்றி நிறைய மக்கள் இருக்காங்க. நிறைய இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே இந்த மாலுக்கு தான் வருவாங்க. ப்ளே கிரவுண்டு எல்லாமே இருக்குது. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாலோடைய லென்த்தே ரவுண்டாக இருக்காது, லென்த்தாக இருக்கும். இன்னும் 2 மாலு 3 மாலு சேர்ந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். ஆமாம், பக்கத்துலேயே இருக்கிறதுனால வீட்டிலேருந்து போயிடுறது. இங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அது படம் மட்டும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வர்றது. நம்ம தமிழ் சினிமா எல்லா படமும் வரும், எல்லா படமும் வரும். முக்கியமாக விஜய் படம், ரஜினி படம், முக்கியமாக ஸ்டார் படம்லாம் இங்கே வந்துடும். ஆமாம், இது வந்து எப்படின்னா நியூ விங் ஓல்டு விங்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் ஓல்டு விங் வந்து பழைய ஆரம்பத்தில் இருந்த கடையெல்லாம் இருக்கும். அப்புறம் நியூ விங் சொல்லி அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு மால் கட்டி வச்சுருப்பாங்க. அதனால தான் இந்த மால் ரொம்ப லென்த்தாக இருக்கும். உள்ளே போனீங்கன்னா வெளியில் என்ன நடக்குன்னே தெரியாது. பார்க்க நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் விளையாடுறக்கு இடம் ஃப்ரீயாகவும் விளையாண்டுக்கலாம், காசு கட்டி விளையாடுற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து சில கார்டன்லாம் இருக்குது, அங்கே போய் ஃப்ரீயாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். மேலே இருக்குது ஒரு 5ஆம் மாடி இருக்குது, அங்கே போனீங்கன்னா கார்டன் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் இங்கே ஜாமான் வாங்க வரதோட மேக்ஸிமம் வேடிக்கை பார்க்குறது இங்கே வர்றது வந்து இந்த கேஎஃப்சி, மெக்டொனால்டு இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கிறது சூப்பராக இருக்கும். முக்கியமாக இதுக்குள்ளே வந்துட்டாலே பொழுது போகிறதே தெரியாது. பொதுவாகவே மாலுக்குள்ளே போனாலே வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. வெயிலா மழையா கோயிலான்னு எதுவுமே தெரியாது. ஆமாம், ஆனால் மாலில் ஒன்றுமே வாங்கினாட்டி கூட இந்த மாலில் நடக்கிற சுகமே தனி தான். அப்படியே ஜாலியாக அந்த வேடிக்கை பார்த்துட்டு வெயில் படாமல் நல்லா ஏசி காற்றுல கூலிங்காக அப்படியே போயிட்டு வர நல்லாயிருக்கும். ஆமாம், இதெல்லாம் இங்கே ஃப்ரூட்ஸ் கடை. பழங்கள், எல்லா பழங்களுக்கும் வந்து பாருங்கள், செரி பழம் இருக்குது பார்த்தீங்களா? இது செரி, ஸ்ட்ராபெரி நல்லாயிருக்கும். இது எப்படி தெரியுமா, ஒரு பழமே வந்து ஒரு வழி, அதாவது இந்திய காசு 20 ரூபா பார்த்துங்க. அந்த அளவுக்கு விலை. மற்ற பழம்லாம் கொஞ்சம் அளவுக்கு சீப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி செரி பழம் இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ருக்கீங்களா? வெட்டினா ரோஸ் கலரு, ஒயிட் கலர்லாம் இருக்கும். மேங்கோ. ஆமாம், இந்த பழம் எப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கனிங்கிரமான பழத்தெல்லாம் வெட்டி ஒரு 2 ரிங்கிட் 4 ரிங்கிட்னு சொல்லிட்டு மசாலா தடவி விற்றுருவாங்க. இதுவும் நல்லாயிருக்கும், உப்பு போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.